இல்ல சார், இது நான் கொடுத்த பணம்னு கதிருக்கு தெரிய வேண்டாம். நீங்களே ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி அவர்கிட்ட கொடுக்க முடியுமா? ஏம்மா அப்படி சொல்ற? கதிர் அவரு சொந்த முயற்சியில ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. அவரோட உழைப்புல என்ன நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா ஒரு மனைவியா அவர் படுற கஷ்டத்தை பார்த்து நான் எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? நீங்க இத அவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினதா சொல்லி கொடுத்துடுறீங்களா சார்? அவரோட உழைப்பிலேயே என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்டாருன்னா அவருக்கு அது ஒரு நிம்மதி கிடைக்கும், எனக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீ அவனை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிற. நீ அவனுக்கே தெரியாம அவனோட வளர்ச்சிக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? நீ சொல்றதும் சரிதான். உன் அப்பா கிட்ட கேட்க சொன்னதுக்கே சுயமரியாதைய விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். சரி, இந்த பணத்தை நானே கதிர் கிட்ட கொடுத்துறேன். ம், கொடு. நான் இப்பவே கதிருக்கு கால் பண்றேன். சரிங்க சார். தனா, மாயா, இங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? சார், எதுக்கா சார் வர சொன்னீங்க? இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. நான் தான் கதிர் உன்னை வர சொன்னேன். உட்காருங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த கேஸ் ஏஜென்சி ஆரம்பிக்க போறாருன்னு. இவர் தான் என் ஃப்ரெண்டு. தெரியும் சார், பார்த்துருக்கேன். வணக்கம் சார். சார் உங்களை பத்தி சொல்லியிருக்காரு, உங்களை என் பார்ட்னரா சேர்த்துக்க சொல்லி. சார், நான் பணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பணம் கொடுத்து இன்னைக்கே அக்ரிமெண்ட் போட்டுக்க போறீங்கன்னு தான் சார் வர சொன்னாரு. நானும் அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேனே. சார், சார் சொல்றது... ஆமா கதிர், பணத்தை கொடுக்க போறோம். பணம் கிடைச்சிருச்சு. தனா, மாயா கிட்ட இருந்து வாங்கினியா? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. இல்ல, நான் கொடுக்கல. நான் கேட்டப்பதான் பணம் வேண்டான்னு சொல்லிட்டியே கதிர். அப்புறம் இந்த பணம் எப்படி? கதிர், பணம் நான் தான் ரெடி பண்ணேன். சார், அப்ப 5 லட்சம் கிடைச்சிருச்சா? ஆமா கதிர், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவரு நான் கேட்டதுமே 5 லட்சத்தை கொடுத்துட்டாரு. சார், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நன்றி சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ நன்றி சொல்லணும்னா அது உன் வைஃபு தனாவுக்கு தான் சொல்லணும். அதுக்கு காரணமே அவங்க தானே. தனாவுக்கா? அது வந்து உன் வைஃபை நீ நல்லா பார்த்துக்கணும் தானே நீ இந்த முயற்சியெல்லாம் பண்ற. அதுக்கு அவங்க தானே காரணம். அதனால மட்டும்தான் நான் அப்படி சொன்னேன். பணம் கிடைச்ச உடனே இவர்கிட்ட பேசி வர சொல்லிட்டேன். இன்னைக்கே அவர்கிட்ட பணத்தை கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுடலாம். அதனாலதான் உன்னை, தனா, மாயா எல்லாரையும் வர சொன்னேன். சரி, இந்த பணத்தை வாங்கிக்க. சரி சார், ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா நான் சீக்கிரமா இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. இப்ப டைம் நல்லா இருக்கு. இப்பவே பணத்தை கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுரு. மூர்த்தி, வாங்கிக்கங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷங்க. உங்களை பத்தி சார் நிறைய சொல்லியிருக்காரு. இந்த டாக்குமெண்ட்ல உங்களை ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்து எழுதியிருக்கேன். 5 lakhs பணம் கொடுத்துருக்கீங்க. இன்னும் 5 lakhsக்கு ஒர்க்கிங் பார்ட்னரா இதுல அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். இந்தாங்க, படிச்சு பார்த்து சைன் பண்ணுங்க. சரிங்க சார். அப்புறம் இதுலயும் சைன் பண்ணிடுங்க. இங்க கீழே. சார், அது உங்களோட. ஓ சரி. கதிர், ரொம்ப சந்தோஷம். சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்கிறது, நாளைக்கு நிறைய பிரான்ச் ஓபன் பண்ணணும். கண்டிப்பா சார், என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். உட்காருங்க. டேக் யூ சீட். உட்காருங்க. கடையெல்லாம் ரெடியா இருக்கு. கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நல்ல நாள் குறிச்சு ஆரம்பிச்சிருவோம். நான் இப்போ இன்விடேஷன் அடிக்க போறேன். உங்களுக்கு எத்தனை கார்டு வேணும்னு சொல்லுங்க. உங்க பேரையும் சேர்த்து கார்டுல அடிச்சிடலாம். சரிங்க சார். கங்க்ராட்ஸ் கதிர். தேங்க்ஸ் மாயா. கதிர், நீ இத்தனை நாள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. இப்போ ஒரு புது பாதையில போக போற.
எல்லா கஷ்டமும் போய் நீ கண்டிப்பா சக்சஸ் ஆவ. அதுக்கு நானும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். ஏஜென்சியை ஓபன் பண்ண யாரை கூப்பிடலான்னு இருக்கீங்க? யாராவது ஒரு முக்கியமான ஆளை தான் கூப்பிடணும். இந்த ஊர் தலைவர் ரகுராம் சாரை கூப்பிடலாமே. சார், எங்க அப்பாவையா சொல்றீங்க? ஆமாம்மா. சார், எங்க பெரியப்பா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. உங்களுக்கே தெரியும்ல சார் என் மேல எவ்வளவு கோவமா இருக்காருன்னு. அவர் பொண்ண நீ சரியா பாத்துக்கலன்னு தாப்பா உன் மேல கோவமா இருக்காரு. இப்போ சொந்தமா ஒரு முயற்சி பண்ண போற. இப்போ அவரை கூப்பிட்டா உன்னாலையும் சாதிக்க முடியும்னு அவருக்கு புரியும். அது மட்டும் இல்லாம பெத்தவங்களோட ஆசீர்வாதத்தோட ஆரம்பிச்சா உனக்கு நல்லதே நடக்கும். சார், பெரியப்பா வந்து இது நடத்தி வச்சா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா கதிர் மேல இருக்கிற கோவத்துல அவரை கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. ஆமா சார், அந்த வீட்ல என் ஹஸ்பண்டுக்கு சரியான மரியாதை இல்ல. அவர் எப்படி அங்க போய்? அவ்வளவுதானம்மா. நானே போய் ரகுராம் சாரை கூப்பிடுறேன். சார் அதெல்லாம் வேண்டாம் சார். உனக்காக இது கூட செய்ய மாட்டேனாப்பா. நான் அவர்கிட்ட பேசி பார்க்கறேன். நானே அவரை இன்வைட் பண்றேன். சரியா? சார் நீங்களே மாமா கிட்ட பேசிட்டு வந்துருங்க. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். என்னப்பா, உன் விஷயமா தான் பேச வந்திருக்கோம். நீயும் வா. இல்லை சார், என்னை பார்த்தா மாமா கோவப்படுவார். நீங்கள் பார்த்துட்டு வாங்க சார். நான் வந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இங்கேயே இருக்கேனே. சரிப்பா. சார், யாருங்க? வாங்க உள்ள வாங்க. சார் ரகுராம் சாரை பார்க்கணும். ஓ அப்படியா? வாங்க உள்ள வாங்க. ஆ வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சார், உங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் இந்த ஊர்ல தான் சாரதா கேஸ் ஏஜென்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆ தெரியும் தெரியும் தெரியும். ஜானகி, காஃபி கொண்டு வா. இல்லம்மா, வேண்டாம்மா. இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். என்ன விஷயம்? புதுசா ஒரு கேஸ் ஏஜென்சி ஆரம்பிக்க போறோம் சார். அதான் ஒண்ணு நடத்திட்டு இருக்கீங்கல்ல? இது புதுசா வேற ஒரு ஏஜென்சி தொண்டமுத்தூர்ல ஆரம்பிக்கிறோம். அத நீங்க தான் வந்து உங்க கையால திறந்து வைக்கணும். ஆ என்னங்க சார் இன்விடேஷன்? நல்ல விஷயம். உட்காரு. நம்ம ஊருக்கு நீங்க புதுசு இல்ல? ஆமா சார். இங்க வந்து 7-8 மாசம் இருக்கும். வந்த கொஞ்ச நாள்லயே தொழிலை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்க தான் வந்து ஆரம்பிச்சு வைக்கணும். நம்ம ஊருக்கு புதுசா வந்து இதையெல்லாம் பண்ணி முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நான் வரேன். நல்லது சார். உங்க பேர் என்ன? என் பேரு சரவணன். இதுல ஓனர்னு வேற பேர் இருக்கு? ஆமா சார். ஏஜென்சி ஆரம்பிக்க போறது உங்க மருமக கதிரவன் தான். யாருக்கு யாருங்க மருமக? அவன் பேரை எதுக்காக இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, கதிரவன் வாழ்க்கையில புதுசா ஒரு அடி எடுத்து வைக்க போறாரு. அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டுங்க, அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? எங்க அண்ணனோட பொண்ண அவன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான். எங்க குடும்பத்தையே அவன் அவமானப்படுத்திட்டான். அவன் எதையோ ஆரம்பிக்கிறான்னு என் அண்ணனை வந்து கடையை திறக்க சொல்றீங்க? யாரு அவன் தான் உங்களை அனுப்புனானா? ஆத்மா, அவர் எதுவும் தப்பான விஷயத்துக்கு வரலையே. நம்ம வீட்ல சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து வந்தவன் கதிரவன். அவன் வாழ்க்கையில புதுசா ஒரு முயற்சி பண்றான்.
அது நல்ல விஷயம் தானே? யாருக்குங்க நல்ல விஷயம்? அவன் இந்த வீட்ல செஞ்ச நல்ல விஷயம் எல்லாம் போதாதா? அவன் கடைக்கு போய் ரிப்பனை கட் பண்ணி அண்ணன் கடை திறக்கணுமா? இந்த பாரு பத்மா, நல்ல விஷயத்துக்கு போறது ஒன்றும் தப்பு இல்ல. அதனால நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். மச்சான், எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவனை நான் போய் வாழ்த்தணுமா? ஆ, என் பொண்ணு வாழ்க்கையை அடிச்சவா அவன். ரகு, கோவப்படாதப்பா. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிப்பா அண்ணன் பொறுமையா இருப்பாரு? ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த கதிரை இவரை அனுப்பி வச்சிருப்பான். அவன் சொன்னான்னு இவரும் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்துட்டாரு பாருங்க. ஆ, தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க வீட்டுல நடக்கிற விஷயங்களை பத்தி உங்களுக்கு தெரியல. யாரோ உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. என்னால வர முடியாது, மன்னிக்கணும். அண்ணா, வீடு தேடி வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க. நான் காயப்பட்டு அந்த வலி இன்னும் ஆறாம அது ரணமாயிட்டே இருக்கு. இன்னும் அதை பத்தி பேச வேண்டாம். ஏங்க, கதிரை இப்படி ஒரு தொழில ஆரம்பிச்சு நல்லா வந்தா நம்ம தனாவையும் நல்லா பாத்துப்பான்ல. யாரு அவனா? அவன் மேல அக்கறை இருந்திருந்தா முதல்ல அவன் வாழ்க்கைய அழிச்சிருக்க மாட்டான். பாம்புக்கு என்னதான் பால் கொடுத்தாலும் அது கடைசியா அதோட புத்தியை தான் காட்டும். இவெல்லாம் எதை ஆரம்பிச்சாலும் எதையும் உருப்படியா செய்ய மாட்டான். சார், உங்க வீட்ல நடந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் இங்க உங்களை கதிரவனோட மாமனாரா பார்த்து பேச வரல. இந்த ஊரு தலைவரை தான் பார்க்க வந்தேன். இந்த ஊர்ல என்ன நல்லது நடந்தாலும் அதை நீங்க தான் தொடங்கி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த தடவையும் நீங்க தான் அந்த திறப்பு விழாவை நடத்தி கொடுக்கணும். நல்ல மனுஷங்களுக்காக வந்து நிக்கிறது தப்பு இல்ல. ஆனா இவன் தப்பான ஒருத்தன். அவன் ஆளும் சரி கிடையாது, அவன் புத்தியும் சரி கிடையாது. என்னால இதுக்கு வர முடியாது. நீங்க வேற யாரையாவது வச்சு திறந்துக்குங்க. இந்த பாருங்க, நானும் என் குடும்பத்தை சேர்ந்த யாரா இருந்தாலும் சரி, இங்கிருந்து இதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்ப இதுதான் உங்க முடிவா சார்? நான் ஒரு தடவை சொன்ன முடிவை மாத்திக்கிறது இல்லை. சரிங்க சார், நீங்க வருவீங்கன்னு நான் நம்புறேன். பரவாயில்ல சார், நேர்ல வந்து வாழ்த்த விருப்பம் இல்லைன்னா கூட உங்க மனசுலயாச்சும் அவனை வாழ்த்துங்க. நான் வரேன் சார். வரேங்க. வரேம்மா. ம். கதிர், நீ ஏன் வரலன்னு சொன்னது எனக்கு இப்பதான்ப்பா புரியுது. அவர் உன் மேல அவ்வளோ கோவமா இருக்காரு. நான் எவ்வளவோ கூப்பிட்டோம், வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க போனதுக்கே இவ்வளவு கோவப்படுறாருன்னா நான் வந்திருந்தா என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டேய் எதிரவா, சித்தப்பா, கை குடுறா, கை குடு. வாழ்த்துக்கள்ரா, புதுசா தொழில் வேற ஆரம்பிக்க போற. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ இப்படி சிலிண்டர் தூக்கிட்டு ஒவ்வொரு வீடா போறத பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. எப்படியோ நீ ஒரு தொழில் ஆரம்பிக்க போற. இப்பதான்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கதிரு, நீ பெரிய ஆளா வருவடா. டேய், நீயும் இங்கதான் இருக்கியா? ஏங்க, இவங்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டியது கிடக்கு? ஏய், அவனுக்கு நான் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தேன்டி. இவன் செஞ்ச வேலைக்கு இவனுக்கு வாழ்த்து தான் ஒரு கேடு பாருங்க. அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஆ? டேய், உனக்கு சொரணையே இல்லையாடா? எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? இதுல பத்திரிக்கையை வேற தூக்கிட்டு வந்துட்ட. சீ, எடுத்துட்டு போடா வெளியே. என்ன பண்றது? ஆ? ஏதாவது அறிவு இருக்கா உனக்கு? அத்தை, என்ன அத்தை பண்றீங்க? கதிர், நீ எதுவும் நினைச்சுக்காத. பரவாயில்ல மாயா, கூட சார். சாரி சார், என்னால உங்களுக்கும் மரியாதை இல்லாம. என்னப்பா நீ? உன்னை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. உன்னை மதிக்காம இப்படி பண்றவங்களுக்கு முன்னாடி நீ கண்டிப்பா பெருசா ஜெயிச்சு வருவப்பா. டேய் கதிரு, மனசுல எதுவும் நினைச்சிடாதடா.
ஏங்க என்ன ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? இல்ல கதிர் அவனோட ஏஜென்சி திறப்பு விழாவுக்கு நம்மளெல்லாம் கூப்பிட்டான்ல. பாவம் அவன். யாரு அவன்? பாவமா? என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்ல வளர்ந்த பையன். அவனுக்காக நம்ம தானே போகணும். ஆனா கோபத்துல அண்ணன் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரா, அதை மீறி நாம எப்படி போக முடியும்? அவன் பண்ணத யாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு உடனே நான் வரேன்லாம் சொல்ல மாட்டாங்க. இல்ல பார்வதி, கதிருக்கு ஏதோ நல்லது நடக்குது, நம்மளும் போய் வாழ்த்தலாம்னு நினைச்சேன். ஏன் போக வேண்டியதானே? உங்களை யார் இப்ப தடுத்து நிறுத்தினா? அட போங்க, போயிட்டு வாங்க. ஏய், அண்ணனை மீறி எப்படி போறது? அதுவும் இல்லாம பத்திரிக்கையில அண்ணனோட பேர் மட்டும்தானே இருந்துச்சு, என்னோட பேர் இல்லல்ல. அப்புறம் எப்படி என்னால போக முடியும்? அப்பா, இவ்ளோ நாளா நான் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்பவாவது புரியுதா? என்னது? இந்த வீட்டுக்கு யாரு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தாலும் அதுல ரகுராமன்ற பேரை மட்டும்தான் போட்டுட்டு வராங்க. யாராவது ஒருத்தராவது சிவராமன் உங்க பேரை போட்டு எடுத்துட்டு வராங்களா? ஏய், நம்ம குடும்பத்தோட தலைவர் வந்து அண்ணன் தான், அப்ப அவர் பேரை தானே போடுவாங்க. அதெல்லாம் இல்லங்க, இது ரகுராமன்றவருடைய வீடு. இதுல சிவராமனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏய் பார்வதி, நான் ஏதோ யதார்த்தமா சொன்னேன், உடனே நீ இதை புடிச்சிட்டு ஆரம்பிக்காத. ஏன் நீ இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பாக்குற? ஆமாங்க, எல்லாத்தையும் பிரிச்சு பாக்குறதா என்னோட வேலை. ஆனா உங்க வேலை என்ன தெரியுமா? நல்லது கெட்டதை பிரிச்சு பார்க்க தெரியாம இந்த வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறது. வேண்டாம் பார்வதி, தேவையில்லாம வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காத. இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? உங்க அண்ணன் உங்களை அப்படித்தானே வச்சிருக்காரு. ஏய், பல்ல கலட்டிடுவேன். என் அண்ணனை பத்தி என்னடி தெரியும் உனக்கு? உங்க அண்ணனை பத்தி எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ஆனா நீங்க இந்த வீட்டுல ஒரு தம்பியா வாழல. ஒரு கணக்கு போடுறவனா, சில்லற வேலை செய்யற வேலைக்காரனா, ஒரு டிரைவரா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு நீங்க ஒரு சம்பளம் வாங்காத வேலைக்காரன் தான். என்னடி சொன்ன? ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க. வேலைக்காரன்னு சொன்னா மட்டும் கோவம் வருது இல்ல? உங்களை அப்படி நடத்தும் போது எனக்கு கோவம் வராதா? இந்த வீட்டுல மாமா தான் எல்லாம். ஆனா நீங்க இந்த வீட்டுல ஒரு சாதாரணமான ஆள் தான். உங்களுக்குன்னு தனி வீடு கிடையாது, தனி கார் கிடையாது, உங்க பேர்ல நிலம் சொத்துன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே உங்க அண்ணன் பேர்ல மட்டும்தான் இருக்கு. ஏய், அதுல உனக்கு என்னடி பிரச்சனை? என் அண்ணனுக்கு யாருக்கு எப்போ என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும்டி. இங்க பாரு, ஒழுங்கா பேசுறத நிறுத்திக்க. நான் ஏன் நிறுத்தணும்? நீங்க பாருங்க, நீங்க உங்க வாழ்க்கையை உங்க அண்ணனுக்காக வாழுங்க. நாளைக்கு நம்ம பையனுடைய வாழ்க்கைக்காக என்னங்க பண்ண போறோம்? அவனுக்கு நாம எதுவுமே சேர்த்து வைக்க வேண்டாமா? சரி, அதெல்லாம் போகட்டும். கடைசியா ஊர் தலைவரா ஊர்க்காரங்க எல்லாருமே உங்களை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க பரதர் ராமர் வந்த உடனே நாட்டை அவர்கிட்ட கொடுத்த மாதிரி உங்க தலைவர் பதவியை தூக்கி உங்க அண்ணனுக்கே கொடுத்துட்டீங்க. நான் வீட்டு தலைவியா எனக்கான உரிமையை கேட்டு பீரோ சாவியை வாங்கி வச்சிருந்தேன். எங்க அதையும் வாங்கி உங்க அண்ணன்கிட்ட கொடுத்துட்டீங்க. எனக்கு மரியாதையே இல்ல. இந்த வீட்டுல எனக்கு என்னதான் இருக்கு? ஏய் பார்வதி, இங்க பாரு, மரியாதைலாம் கேட்டு வராது, அதுவா தானா வரணும். உனக்கு அதெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது. உன்கிட்ட எல்லாம் இதுக்கு மேல நான் பேச தயாரா இல்லப்பா. இந்த பாரு, ஏற்கனவே இந்த வீட்டுல நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்ப நீயும் சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, சரியா? இப்படி எல்லாம் எல்லாரும் முன்னாடி என் அண்ணன் கிட்ட பேசினேன்னு வச்சுக்க, உன்னை வெட்டியே போட்டுருவேன். படி. இவர் திருந்தவே மாட்டாரு இந்த மனுஷனு. சீனு, நாளைக்கு நீயும் கதிர்கடை ஓபனிங்க்கு வரல. என்ன சொல்லிட்டு இருக்க? வீடே கலவரமா இருக்கு. மாமா வேற கோவத்தில் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல இருந்து வேற யாரும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ என்னடானா இப்படி சொல்ற? அதெல்லாம் பாத்துக்கலாம் சீனு. என்ன பாத்துக்கலாம்? இவ்ளோ சீரியஸான விஷயத்த நீ ஈஸியா பாத்துக்கலாம்னு சொல்ற? என்ன சீனு நீ? அப்ப கடை ஓபனிங்க்கு போக கூடாதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் என்னால முடியாது. தனாவுக்கும் கதிர்க்கும் நம்மள விட்டா யார் இருக்கா?
அதனால நம்ம போய் தான் ஆகணும். மாமா ஆல்ரெடி உன் மேல கோவத்துல இருக்காரு. உன்னை தத்தெடுத்ததை கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு போக கூடாதுன்னு சொல்லியும் கடை ஓப்பனிங்க்கு போலான்னு சொல்ற. அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சது அவர் கோவம் இன்னும் அதிகமாயிடாதா? பெரியப்பாவுக்கு என்னைக்கு தான் என் மேல கோவம் இல்ல, அதுக்காக நான் போகாம இருந்தா தனாவும் கதிரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மாமா திட்டுவாரு மாயா. திட்டட்டும். பெரியப்பா எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி. அதனால அவர் என்ன திட்டினாலும் கோவப்பட்டாலும் என்ன அடிச்சா கூட பரவாயில்ல. அது மட்டும் இல்லடா, தனா கதிரோட வாழ்க்கையில எல்லா முக்கியமான நேரத்திலயும் நான் இருந்திருக்கேன். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்து என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் நான் அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வாழ்க்கையில எனக்கு அக்கறை இருக்கு சீனு. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் போக தான் போறேன். பாத்துக்கலாம். மாயா, நீ சொல்ற காரணம் எனக்கு புரியுது. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம அப்படி முடிவெடுத்து போக முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். இல்லைன்னா மாமா மொத்தமா தள்ளி வச்சிருவாரு மாயா. பாத்துக்கலாம் சீனு. உங்கள் ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்து கொடுங்க. அதோட வேலையும் பார்த்துட்டு எவ்வளோ லோன் கொடுக்க முடியுமோ சொல்கிறேன். சிவராமையனோட தம்பி தான், ஆனா அவன் பேர்ல எந்த சொத்தும் இல்ல சார். அவர் பேரில் லோன் வாங்கினா அவர் பேரில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது மேம். அவர் பேரில் ப்ராப்பர்ட்டிஸை மாற்றிட்டு வாங்க, நான் கண்டிப்பாக லோன் கொடுக்குறேன். சார், நீங்க சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் பேர்ல சொத்தை மாத்தி எழுதிட்டு வரேன்.